ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். ஜிடிஎன்ர்களுக்கு வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். சுமார் 1.5 வருடங்களாக தனது விசாரணைகளை நடத்தி இறுதி அறிக்கையை கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜனாதிபதியிடம் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்கத்திற்கான ஆணைக்குழுவின் தலைவர் CRD சில்வா சமர்ப்பித்திருந்தார். இந்த இறுதி அறிக்கை குறித்த செய்திகள் நேற்று முன்தினமும் இலங்கையில் வெளிவந்த ஊடகங்களில் பெரிதாக பேசப்படவில்லை. காரணம், வரவு செலவு திட்ட சமர்ப்பிப்பு, நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட அமளிதுமளி காரணமாக இந்த விடயம் ஊடகங்களில் பெரிதாக வெளியாகி இருக்கவில்லை. எனினும் இன்றைய தினம் உதயன் பத்திரிகை தனது பிரதான தலைப்புச் செய்தியாக நல்லிணக்க ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை குறித்த ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது. அந்த செய்தி இவ்வாறு அமைந்துள்ளது: நாடாளுமன்றத்தில் ஆணைக்குழு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னரே ஐநாவுக்கு பான் கி மூனுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்தது அரசு என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை உதயன் வெளியிட்டுள்ளது. நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னரே ஐக்கிய நாடுகள் சபையிடம் கையளிக்கப்படும் என்று ஐநா செயலாளர் நாயகம் பான் கி மூனுக்கு அரசு உத்தியோகபூர்வமாக அறிவித்துவிட்டது. இதன்படி இன்னும் 2 வார காலத்திற்குள் அரசு இந்த அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை எப்போது ஐநா செயலாளர் நாயகத்திடம் கையளிக்கப்படும் என்பது பற்றி நேற்று இரவு உதயனுக்கு கருத்து வெளியிட்ட ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி கலாநிதி பாலித்த கோஹன கூடிய விரைவில் இந்த அறிக்கை ஐநா செயலாளர் நாயகத்திடம் ஒப்படைக்கப்படும் என கூறினார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை இலங்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட கையோடு அதனை ஐநா செயலாளர் நாயகத்திடம் கையளிப்பதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம். இதனை ஐநா செயலாளர் நாயகத்திற்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறோம். இன்னும் ஓரிரு வார கால பகுதிக்குள் அறிக்கையை நாம் கையளிப்போம். நாடாளுமன்றத்திற்கு அறிவிக்காமல் அறிக்கையை சமர்ப்பிக்க போவதில்லை என்று ஏற்கனவே அறிவித்திருந்தோம். அதன்படியே செயற்படுகிறோம் என கலாநிதி பாலித்த கோஹன தெரிவித்துள்ளார். உதயனின் மற்றொரு செய்தியாக, மீண்டும் ஒரு யுத்தத்திற்கு முனைப்பு காட்டுகிறதா அரசு, கிரீஸ் பூதத்துக்கும் நிதி ஒதுக்கீடா என்று அரியநேந்திரன் MP கிண்டல் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டில் யுத்தம் முடிவுற்று சமாதானம் ஏற்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு செலவினங்களுக்கு கூடுதலான நிதியை ஒதுக்கி இருப்பது அரசு மீண்டும் ஒரு யுத்தத்திற்கு முனைப்பாக இருக்கிறதோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறு மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் பவனா அரியநேந்திரன் தெரிவித்தார். அத்துடன் இந்த வருட ஆரம்பத்தில் அரங்கேற்றப்பட்ட கிரீஸ் பூதங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். வரவு செலவு திட்டம் தொடர்பான முதலாவது நாள் விவாதத்தில் உரையாற்றும் போதே அரியநேந்திரன் MP மேற்கண்டவாறு கூறியுள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்நாட்டில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை உள்நாட்டிலேயே பேசி தீர்க்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அதனை நாம் வரவேற்கிறோம். பேசி தீர்க்க வேண்டும் என்ற நோக்குடன் இன்றும் 13வது தடவையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசுடன் பேசிக்கொண்டு ஏமாந்து வருகிறது. இங்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் உள்நாட்டிலேயே தீர்ந்திருந்தால் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஒருபோதும் ஏற்பட்டு இருக்காது. இந்த நாட்டை ஆட்சி செய்த முதலாவது பிரதமர் DS சேனாநாயக்க முதல் காலஞ்சென்ற சிறிமாவு பண்டாரநாயக்க வரையிலான பிரதமர்களுடனும் JR ஜெயவர்தன முதல் இன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வரையிலான ஜனாதிபதிகளுடனும் நாம் பேச்சு நடத்தியுள்ளோம். மாறி மாறி வந்த அரசியல் தலைவர்கள் இதய சுத்தியுடன் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதில் அக்கறை கொள்ளவில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பவனா அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் நமது நாட்டை ஆசியாவின் அச்சாணியாக மாற்றுவோம் என்று கூறுகின்றனர். ஆனால் நேற்று இந்த நாடாளுமன்றத்தையே ஆச்சரியமானதாக மாற்றிவிட்டனர். ஜனநாயக நாட்டில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தமது எதிர்ப்பை காட்டி ஸ்லோகங்களை பிடிப்பதற்கு கூட உரிமை இல்லையா? அதேவேளை ஜனநாயக சிறப்புரிமையை மீறும் வகையில் ஆளும் கட்சியினர் மிகவும் கேவலமான முறையில் நடந்து கொண்டனர். இதனை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது. கிழக்கு மாகாணத்தில் 1,50,000 கால்நடைகள் இருக்கின்றன. அங்கே இருந்த மேய்ச்சல் நிலங்களை வன விலங்குகள் சபை அபகரித்துள்ளது. புதிய குடியிருப்பு பிரதேசத்தில் 150 குடும்பங்களின் விவசாய நிலங்கள் அபகரிக்கப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாணத்தில் சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் தொழில் முயற்சிகள் என்ற பெயரில் தமிழ் மக்களின் 25,000 ஏக்கர் காணிகள் அபகரிக்கப்பட்டுள்ளன. இவற்றை மீண்டும் எமது மக்களுக்கே பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பயங்கரவாத நடவடிக்கையினால் பாதிக்கப்பட்ட கெபதிகொல்லாவ சிங்கள கிராமத்தை மீள கட்டியெழுப்ப ஜனாதிபதி 30 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளார். அதேபோன்று உடும்பன்குளம், கொக்கட்டிச்சோலை உட்பட முல்லைத்தீவிலும் மன்னாரிலும் அளிக்கப்பட்ட தமிழ் கிராமங்களையும் மீள் நிர்மாணிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பவனா அரியநேந்திரன் MP தெரிவித்துள்ளார். இறுதியுத்த தகவல்களை பொன்சேகா மூலம் சர்வதேசம் அறியலாம் என இலங்கை அஞ்சியது. விக்கிலீக்ஸ் தகவல் என்ற தலைப்பிலும் உதயன் ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற இறுதி யுத்தம் தொடர்பான தகவல்களை
வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்காக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை சர்வதேச சமூகம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடும் என இலங்கை கருதியதாக விக்கிலீக்ஸ் தகவல் வெளியிட்டுள்ளது. இறுதிக்கட்ட யுத்தம் தொடர்பான தகவல்களை திரட்டுவதற்கான தகவல் வளமாக பொன்சேகாவை பயன்படுத்தக்கூடிய சாத்தியம் இருப்பதனால் பொன்சேகாவின் நடவடிக்கைகளை உடனடியாக தடுத்து நிறுத்த அரசாங்கம் தீர்மானித்ததாகவும் விக்கிலீக்ஸ் அந்த குறிப்பில் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அந்நாட்டு ராஜாங்க திணைக்களத்திற்கு அனுப்பி வைத்திருந்த குறிப்பில் இது தொடர்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் பேட்ரிசியா புட்டினஸ் இதனை அனுப்பி வைத்துள்ளார். இலங்கையில் அப்போதைய வெளிவிவகார அமைச்சர் ரோஹித போகல்லாகமும் அமெரிக்க தூதரக அதிகாரிகளும் கடந்த 2009 ஆண்டு நவம்பர் 2 நடத்திய சந்திப்பின் போது இந்த விடயங்கள் குறித்து பேசப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு செயலாளர் யுத்த குற்றச் செயல்களில் ஈடுபட்டாரா என்பது குறித்து அறிந்து கொள்ளும் நோக்கில் சரத் பொன்சேகாவுடன் தகவல்களை திரட்ட முயற்சிக்கப்பட்டதாக தூதரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிகாரிகள் சரத் பொன்சேகாவிடம் யுத்த குற்றச் செயல்கள் பற்றி தகவல்கள் திரட்டினால் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளில் பெரும் விரிசல் நிலை ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக அமைச்சர் போகல்லாகம் தெரிவித்துள்ளார். சரத் பொன்சேகா அமெரிக்க விஜயம் செய்திருந்த போது தன்னார்வ அடிப்படையில் தகவல்களை வழங்குமாறு அமெரிக்க அதிகாரிகள் சரத் பொன்சேகாவிடம் கோரியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது என உதயன் அந்த செய்தியில் தெரிவித்துள்ளது. அந்த பத்திரிகையின் இன்னொரு செய்தியாக சம்பள உயர்வு என்று திசை திருப்பி மக்களை அரசு ஏமாற்றிவிட்டது. சபையில் புலம்புகிறது ஜேபிபி என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அரச ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்பட்டுள்ளது என்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் 50% குறைந்துள்ளன என்றும் கூறி ஜனாதிபதி நாட்டு மக்களை ஏமாற்றிவிட்டார். அவர் இலங்கையை பற்றி தான் கூறுகின்றாரா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. விலை குறைந்துள்ள 10 உணவுப் பொருட்களின் பெயர்களையாவது அவரால் குறிப்பிட முடியுமா என்று சவால் விடுத்துள்ளார் ஜேபிபி நாடாளுமன்ற உறுப்பினரான சுனில் ஹந்துன்னேத்தி. வரவு செலவு திட்ட உரை மீதான முதல் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சுனில் ஹந்துன்னேத்தி இந்த சவாலை விடுத்தார். இங்கு தொடர்ந்தும் கருத்துரைத்த அவர் ஜனாதிபதி வரவு செலவு திட்டத்தில் பொருட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பாக எதனையும் கூறவில்லை. ஆனால் 2 மாதங்களுக்கு முன்னரே அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுவிட்டன. ஜனாதிபதி அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் 50% குறைந்துள்ளன என அப்பட்டமாக பொய் கூறினார். அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் 10% அதிகரித்து 2500 ரூபாவுக்கு குறையாத சம்பள உயர்வு வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். ஆனால் அடிப்படை சம்பளம் 11,636 ரூபாவை பெறும் ஊழியர் ஒருவருக்கு கொடுப்பனவாக 1136 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. இது அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்படவில்லை. வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற சம்பள உயர்வு கிடைக்கும் என எதிர்பார்த்த அரச ஊழியர்களை ஜனாதிபதி ஏமாற்றிவிட்டார். நாட்டில் 8 லட்சம் அரச ஊழியர்கள் இருக்கின்றனர். அதேபோல 60 லட்சம் தனியார் துறை ஊழியர்கள் இருக்கின்றனர். வாழ்க்கை செலவு அதிகரிப்பு தனியார் துறை ஊழியர்களுக்கு மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லையா? நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்கு பெரும் பங்களிப்பை வழங்கும் தனியார் துறை ஊழியர்களை பற்றி பட்ஜெட்டில் ஒரு வார்த்தை கூட கூறப்படவில்லை என ஜேவிபியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துன்னேத்தி மேலும் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக நாம் தென்னிலங்கையில் இருந்து வெளிவரும் வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் சபையில் ரணில் கேள்வி, அனைத்து சம்பவங்கள் குறித்தும் விசாரணை நடத்தப்படும் என சபாநாயகர் உறுதி என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை வீரகேசரி வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதியின் பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படுத்துவதை நாம் விரும்பவில்லை. அதே நேரத்தில் பாராளுமன்றத்திற்குள் எதிர்த்தரப்பு உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்றதா இல்லையா என்று எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க நேற்று சபையில் கேள்வி எழுப்பினார். இதன்போது சபையில் இரு தரப்பினருக்கும் இடையில் கூச்சல் குழப்பமும் கடுமையான வாய் தர்க்கங்களும் இடம்பெற்றன. எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் வாதங்களை கருத்தில் கொண்ட சபாநாயகர் சமல் ராஜபக்ச ஜனாதிபதி நேற்று முன்தினம் பாராளுமன்றத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் அதன் பின்னரும் சபைக்குள் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் பூரண விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என அறிவித்தார். இதேவேளை திங்கட்கிழமை சபைக்குள் இடம்பெற்ற சம்பவத்திற்கு எதிர்க்கட்சியினரை பொறுப்பு கூற வேண்டும் என தெரிவித்த சபை முதல்வரும் அமைச்சருமான நிமால் சிறிபாலடி சில்வா சபாநாயகரின் அறிவிப்பின் பிரகாரம் மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணை நடவடிக்கைகளுக்கு அரசு தரப்பிலிருந்து பூரண ஒத்துழைப்பு வழங்கப்படும் எனவும் குறிப்பிட்டார். பாராளுமன்றம் நேற்று செவ்வாய்க்கிழமை சபாநாயகர் சமல் ராஜபக்ச தலைமையில் காலை 9:30 கூடியது. சபையின் பிரதான நடவடிக்கைகள் மற்றும் வாய்மூல விடைக்கான கேள்வி நேரம் ஆகியவற்றின் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் எம்பி டாக்டர் ஜயல ஜெயவர்தன சிறப்புரிமை பிரச்சனையொன்றை எழுப்பினார். சபாநாயகரின் அனுமதியுடன் சிறப்புரிமை பிரச்சனையை முன்வைத்த ஜயல ஜெயவர்தன எம்பி, கடந்த திங்கட்கிழமை நான் சபைக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக பாராளுமன்ற போலீசாரினால் சோதனையிடப்பட்டேன். அது மட்டுமல்லாது நான் சபையில் சமர்ப்பிப்பதற்கு கொண்டு வந்த ஆவணங்கள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டன. இவ்வாறு இடம்பெற முடியுமா என கேள்வி எழுப்பிய போது சபையில் ஆளும் தரப்பு பக்கமாக இருந்து ஹூ சத்தம் எழுந்ததுடன் கூச்சலும் எழுந்தது.
இதன்போது இடைமறித்த சபாநாயகர் சமல் ராஜபக்ச சிறப்புரிமை பிரச்சனையொன்றை சபையில் முன்வைக்கப்படும் பட்சத்தில் அது குறித்து தனக்கு எழுத்து மூலம் அறிவிக்க வேண்டும் என கூறினார். இதன்போது எழுந்த எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க கூறுகையில், பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் எந்த நேரத்திலும் சிறப்புரிமை பிரச்சனையை சபையில் முன்வைக்க முடியும். அது முன்னதாகவே அறிவிக்கப்பட வேண்டும் என்ற சம்பிரதாயம் கிடையாது. இந்த சபையில் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பிலான சிறப்புரிமை பிரச்சனை எழுப்பப்படுகிறது. கடந்த திங்கட்கிழமை இந்த சபையில் என்ன நடந்தது என்பதை உலகமே பார்த்தது. ஜனாதிபதி இந்த சபையில் இருக்கும் போதே எமது உறுப்பினர்கள் மீது ஆளும் தரப்பினர் தாக்குதல் நடத்தினர். எமது பக்கத்தில் தவறுகள் இருப்பின் எம் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு சபாநாயகருக்கு அதிகாரம் இருக்கிறது. அதனை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் ஆளும் தரப்பினர் இங்கு வந்து எமது உறுப்பினர்கள் மீது எவ்வாறு தாக்குதல் நடத்த முடியும்? பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பையும் சிறப்புரிமையையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சபாநாயகருக்கு இருக்கிறது எனவும் எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க நேற்று சபையில் தெரிவித்தார். வீரகேசரியின் முன்பக்கத்தின் இன்னும் ஒரு முக்கிய செய்தியாக, சிறுகதை போட்டிக்கான முதல் பரிசு ஜனாதிபதியின் வரவு செலவு திட்ட அறிக்கைக்கு வழங்கப்பட வேண்டும். வெறும் இனிப்பு தடவிய தீய கசாயம் என்கிறது ஐக்கிய தேசிய கட்சி என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. சிறுகதை போட்டிக்கான முதல் பரிசு வழங்குவதென்றால் அது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் 2012ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட அறிக்கைக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும். வெறும் இனிப்பு தடவிய தீய கசாயமாகவே வரவு செலவு திட்டம் காணப்படுகிறது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திஸ்ஸ அத்தநாயக்க குறிப்பிட்டார். பொதுமக்களுக்கான வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்படவில்லை. சர்வதேச நாணய நிதியத்தை சந்தோஷப்படுத்தவும் சர்வதேசத்திடம் அடிபணிந்துமே இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாட்டில் மேலும் வாழ்க்கை செலவு அதிகரிக்கப் போகின்றது என்றும் திஸ்ஸ அத்தநாயக்க குறிப்பிட்டார். எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்க இதனை தெரிவித்தார். வீரகேசரியின் முன்பக்கத்தில் இன்னும் ஒரு செய்தியாக, ஜனாதிபதியை நோக்கி தண்ணீர் போத்தல் வீசியவரை உடனடியாக கண்டுபிடிக்கவும் பாலித்த எம்பி கோரிக்கை வரவு செலவு திட்டம் சோடிக்கப்பட்ட பொய் என்கிறார் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. நாட்டின் தலைவரான ஜனாதிபதியை நோக்கி சபைக்குள் தண்ணீர் போத்தலை வீசியவர் யார் என்பதை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் புத்தளம் மாவட்ட எம்பி பாலித்த ரங்கே பண்டார சபையில் நேற்று கோரிக்கை விடுத்தார். சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் மழையை பிளந்துவிடும் அளவுக்கு நிவாரணம் நிறைந்திருக்கும் என்றே நாட்டு மக்கள் காத்திருந்தனர். ஆனால் அது எறும்புகளை கூட கொன்றுவிட்ட சோடிக்கப்பட்ட பொய்யான திட்டமாக அமைந்து விட்டது எனவும் பாலித்த ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். வீரகேசரியின் முன்பக்கத்தில் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக, 3 விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசிய எதிர்ப்பு தினம் 29ஆம் தேதி அனுஷ்டிப்பு என்கிறது ஐக்கிய தேசிய கட்சி என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டங்களை எதிர்த்தும் பறிமுதல் சட்டமூலத்தினூடாக கொள்ளை மற்றும் பொன்சேகா மீதான பழிவாங்கல்கள் என்பவற்றை கண்டித்தும் ஏனைய அரசியல் கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு தேசிய எதிர்ப்பு தினம் ஒன்றை முன்னெடுக்கப் போவதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. பாராளுமன்றத்தில் காட்டு சட்டம் காணப்படும் போது நாட்டில் ஒருபோதும் நல்லாட்சியை எதிர்பார்க்க முடியாது என்று அந்த கட்சி குறிப்பிட்டுள்ளது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தாக்கப்பட்டமை குறித்து சர்வதேச பாராளுமன்ற சங்கத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளரும் எம்பியுமான திஸ்ஸ அத்தநாயக்க உரையாற்றும் போது இந்த தகவலை வெளியிட்டார். அடுத்ததாக நாம் தென்னிலங்கையிலிருந்து வெளிவரும் திவ இன சிங்கள பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். திவ இன சிங்கள பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக அயவய மெத்தே கலபலக்கல மெத்திய அமத்திட தடி பியவர என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்ட உரைக்கு மத்தியில் குழப்பத்தை விளைவித்த எம்பிக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து உரையாற்றி கொண்டிருந்த போது குழப்பங்களை விளைவித்த உறுப்பினர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் சமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளமை குறித்து இன்றைய பிரதான செய்தியை திவையின வெளியிட்டுள்ளது. இந்த செய்தியை நாம் ஏற்கனவே வீரகேசரி பத்திரிகையில் பார்த்துவிட்டோம். இதனை தவிர மற்றொரு முக்கிய செய்தியாக மெத்தி சபையை பகரதீமகென எஜாபே ஜாத்தியாந்தரேட்ட கியாய் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. சபையில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் குறித்து சர்வதேசத்திற்கு ஐக்கிய தேசிய கட்சி முறைப்பாடு என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் குறித்து சர்வதேச பாராளுமன்றத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அந்த கட்சி அறிவித்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமை மீறப்பட்டதாகவும் இதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் கூறியுள்ள ஐக்கிய தேசிய கட்சி இது குறித்து உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளது. அந்த பத்திரிகையின் இன்னும் ஒரு முக்கிய செய்தியாக சுதுக்கொடி சோதனாவே பலப்பேம் தாம அப்பே மாத்ருபூமியிட்ட தீயனவா ஜனபதி மஹிந்த ராஜபக்ச என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வெள்ளைக்கொடி விவகாரத்தின் அழுத்தங்கள் இன்னமும் தாய்நாட்டுக்கு இருக்கிறது என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளதாக
என்பதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வெள்ளைக்கொடி விவகாரம் தொடர்பாக இராணுவத்தினர் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்தும் இலங்கை தாய்நாட்டின் மீது இருப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சர்வதேச நாடுகள் இந்த குற்றச்சாட்டுக்களை சுமத்த முயற்சித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தான் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு விஜயம் செய்த போது போர்க்குற்றங்கள் புரியப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டு தம்மை சர்வதேச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல சில தரப்பினர் முயற்சித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இவை அனைத்தும் தனக்கு எதிராக சுமத்தப்படும் தனிப்பட்ட தாக்குதல் அல்லவெனவும் இது இலங்கை தாய்நாட்டின் மீது சர்வதேசம் சுமத்தும் அழுத்தங்கள் எனவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாம் அடுத்ததாக தினமணி பத்திரிகையும் எடுத்துக்கொள்வோம். தினமணி பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக மக்களவையில் கடும் அமளி, ஒத்திவைப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே எதிர்க்கட்சியினர் கடும் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் செவ்வாய்க்கிழமை தொடங்கியது. மக்களவை கூடியதும் காலமானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியதுமே அமளி ஆரம்பமானது. பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலரும் கோஷம் எழுப்பினர். தெலுங்கானா பகுதியைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினர்கள் தெலுங்கானா தனி மாநிலம் அமைக்க வலியுறுத்தி அவையின் மைய பகுதிக்கு பதாதைகளுடன் வந்து கோஷமிட்டனர். இந்த அமளிக்கு இடையே கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்வதாக மக்களவை தலைவர் மீரா குமார் அறிவித்தார். ராசிஷ்ட ஜனதா தளம் கட்சி உறுப்பினர் ரகுவம்ச பிரசாத் சிங் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்குமாறு மத்திய உள்துறை அமைச்சர் ப சிதம்பரத்தை மீரா குமார் கேட்டுக்கொண்டார். ப சிதம்பரம் பதிலளிக்க எழுந்ததும் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருந்த முடிவின்படி தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக எழுந்து முழக்கமிட்டனர். தெலுங்கானா தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என தெலுங்கானா ராசிஷ்ட சமிதி தலைவர் கே சந்திரசேகர் ராவ் விலைவாசி உயர்வு குறித்து விவாதிக்க வலியுறுத்தி தெலுங்கானா தேசம் எம்பி என் நாகேஸ்வர ராவ் ஆகியோர் ஏற்கனவே வழங்கியிருந்த மனுக்களை மீரா குமார் நிராகரித்தார். இதனை அடுத்து கூச்சல் குழப்பம் அதிகரித்ததால் நாள் முழுவதும் சபையை ஒத்திவைத்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை தவிர தினமணியின் மற்றொரு முக்கிய செய்தியாக 2G வழக்கு விசாரணை திகார் சிறைக்கு மாற்றம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தில்லியில் பாட்டியாலா நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்று வந்த 2G அலைக்கற்றை வழக்கு விசாரணை திகார் சிறை வளாகத்திற்கு மாற்றப்படுகிறது என சிறப்பு நீதிமன்ற நீதிபதி OP ஷைனி செவ்வாய்க்கிழமை தெரிவித்தார். இது தொடர்பான உத்தரவை தில்லி உயர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது என்றும் வியாழக்கிழமை முதல் திகார் சிறை வளாகத்தில் விசாரணை நடைபெறும் எனவும் அவர் கூறினார். நீதிமன்ற இடமாற்றத்திற்கு அவனா ராசா, கனிமொழி உட்பட வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள 14 பேரும் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இடமாற்றத்தை எதிர்த்து தில்லி உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய போவதாகவும் அவர்களின் வழக்குரைஞர்கள் செய்தியாளர்களிடம் கூறினர். அரசு தரப்பு வழக்குரைஞர் UG லலித்தும் நீதிமன்ற இடமாற்றம் குறித்து அதிருப்தி தெரிவித்தார். பாட்டியாலா நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி சாட்சிகளுக்கு சம்மன் அனுப்பியுள்ளோம். இந்த நிலையில் திடீரென நீதிமன்றத்தை இடமாற்றி இருப்பது குழப்பத்தை ஏற்படுத்துகிறது எனவும் அரசு வழக்குரைஞர் தெரிவித்துள்ளார். 2G அலைக்கற்றை முறைகேடு வழக்கு பாட்டியாலா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இங்குள்ள CBI சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 14 பேர், அவர்களின் உறவினர்கள், வழக்குரைஞர்கள், அவர்களின் உதவியாளர்கள் என நாள்தோறும் கூட்டம் அதிகரித்து வந்தது. இடம் பற்றாக்குறையாக உள்ளதால் நீதிமன்றத்தின் சுற்றளவை அதிகரிக்க வேண்டும் அல்லது விஞ்ஞான பவன் இணைப்பு வளாகத்தில் இந்த நீதிமன்றத்தை மாற்ற வேண்டும் என்று வழக்குரைஞர்கள் தொடர்ந்தும் வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் சாட்சிகளிடம் குறுக்கு விசாரணை தொடங்கியதுடன் கூட்ட நெரிசல் மேலும் அதிகரித்தது. கடந்த வாரம் நீதிமன்றத்தில் ஆஜரான மத்திய தொலைத்தொடர்பு துறை முன்னாள் அமைச்சர் சுக்ராமை ஒருவர் தாக்கினார். எனவே பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது என அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அமுதன். வணக்கம் நேயர்களே.